நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். அமித்ஷா கூட்டத்தில் ட்ரோன் சுட்டு வீழ்த்திய NSG. காரைக்காலில் அமித்ஷா பொதுக்கூட்டத்தில் அத்துமீறி பறந்த ட்ரோனை NSG படையினர் ட்ரோன் எதிர்ப்பு துப்பாக்கி மூலம் சுட்டு வீழ்த்தினர். ட்ரோனை பறக்கவிட்ட லோகேஷ் என்பவரிடம் போலீசார் தீவிர விசாரணை. கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் சாலை விபத்தில் உயிரிழந்த அலின் ஷெரீன் என்ற 10 மாத பெண் குழந்தையின் 5 உடல் உறுப்புகள் பெற்றோர்கள் சம்மதத்துடன் அரசு மருத்துவமனை தானம் பெற்று உறுப்பு தானத்திற்காக காத்திருந்த 5 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது. குழந்தையின் பெற்றோருக்கு தானம் பெற்றவர்கள் கண்ணீர் மல்க நன்றி கூறினர். சபாநாயகர் ஓம் பிர்லாவின் அலுவலகத்திற்குள் காங்கிரஸ் எம்பிக்கள் அவரை திட்டியதாகவும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிரட்டல் விடுத்ததாகவும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பகிரங்க குற்றச்சாட்டு. வங்கிக் கடனை வசூல் செய்யும் கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற 5 வழிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. இந்த நெறிமுறைகள் ஜூலை 1 முதல் அமலுக்கு வரும் என RBI தகவல். ராகுலை புகழும் பாகிஸ்தான் அப்ரிடி. மோடி தலைமையிலான மத்திய அரசு மதத்தை வைத்து அரசியல் செய்கிறது. இது மிகவும் மோசமான மனநிலை. ராகுல் காந்தி நேர்மறையான எண்ணம் கொண்டவர். அவருடன் சேர்ந்து பயணிக்க ராகுல் காந்தி விரும்புகிறார் என பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ஹாஹித் அப்ரிடி விமர்சனம். பிரான்சிடமிருந்து மேலும் 114 ரஃபேல் போர் விமானங்களை 3.6 லட்சம் கோடி ரூபாய் செலவில் வாங்க முடிவெடுத்திருக்கிறது மோடி அரசு. அதை வரவேற்று பதிவிட்டிருக்கிறார் பிரான்சின் எதிர்க்கட்சி தலைவி மரீன். ரஃபேல் விமானத்தை தயாரிக்கும் டஸ்ரல்ட் நிறுவனத்தையும் பாராட்டியிருக்கிறார். பார்லியில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய அவையில் பிரதமர் அவைக்குள் நுழைந்ததுமே அனைவர் கண்களும் அவர் அணிந்து வந்த ஜாக்கெட்டை மொய்த்தது. காரணம் அந்த ஜாக்கெட் தான். மக்கள் பயன்படுத்தி தூக்கி வீசிய காலி தண்ணீர், பிளாஸ்டிக் வேஸ்ட் பாட்டில்களை மறுசுழற்சி முறையில் புதிய டெக்னாலஜி பாலிஸ்டர் இலைகளாக்கி உருவாக்கியதாகும். இதை பிரபலப்படுத்த இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அன்பளிப்பாக அளிக்க அவரும் அதன் சிறப்பு அம்சத்தை புரிந்து ஏற்றுக்கொண்டு அணிந்து வந்தது நாடு முழுக்க ஒரே நாளில் மக்கள் கவனத்திற்கு கொண்டு சென்றது. அந்த ஜாக்கெட் தயாரிப்பு டெக்னாலஜியை அந்த கம்பெனி அதிபர் விரிவாக தமிழில் வீடியோவாக வெளியிட்டுள்ளார். அரசு மருத்துவமனையில் குழந்தை திருட்டு. பிறந்து 3 நாட்களே ஆன குழந்தை திருச்சி அரசு மருத்துவமனையிலிருந்து மருத்துவமனை பணியாளர் சீருடை அணிந்து வந்த பெண் குழந்தைக்கு தடுப்பூசி போடுவதாக கூறி தூக்கி சென்றுள்ளார். குழந்தையை ஆட்டோவில் திருடி கொண்டு செல்வது CCTV காட்சி மூலம் அம்பலமாகியுள்ளது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.